ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அன்பழகன் மாறன் கிட்ட கடையில் வச்சு தகராறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு தக்க பதிலடி வீரா கொடுத்துருந்தாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே என் புருஷன்ட்ட நீ ஏதாவது வாலாட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேங்க, உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, எதுக்குமா இப்போ நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, மாமா நான் எங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன், அவர் தானே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு விசாரிக்கணும்னா நீங்கள் அதுக்குள்ள இடத்துல வச்சு விசாரிங்க, இப்படி எல்லா இடத்துல இந்த மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், அப்ப அன்பழகன் சொல்றாங்க, இங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து இருந்துகிட்டு என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது, அப்ப கடையில் உள்ள அந்த ஸ்டாஃப் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பாருங்க, மாறன பேசாம விட்டுட்டு போயிருங்க, இதுக்கு மேல தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணினீங்கன்னா அப்புறமா நாங்க போராட்டம் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கவும், இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டாஃப் பார்த்தோம்னா அன்பழகன் சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டீங்களா, நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், அப்ப வீராவும் சொல்றாங்க, உங்களால என்ன முடியுதோ நீங்க பாத்துக்கிடுங்க, நாங்களும் பாத்துக்கிடுதோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே அன்பழகன் ரொம்பவே கோவத்தோட அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாமே வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தால் அந்த ஸ்டாஃப் பார்த்தோம்னா இன்னும் மற்றவங்ககிட்ட எல்லாம் கொண்டு காட்டுறாங்க. இது இப்போமே நான் உடனே எல்லாத்துலேயும் போட்டு விட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அது போட்டு விட்டுருந்தாங்க வீடியோவில். இது நியூஸ்காரங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருது. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, எதுக்காக இந்த சின்ன விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமா ஆக்கி விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது, இல்லை இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் தக்க பதிலடி கொடுக்கணும், அப்போ தான் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லவும், அப்போ ராமச்சந்திரன் ஏதாவது பண்ணிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போயிடவும், அடுத்து பார்த்தோம்னா நியூஸில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு வீரா எவ்வளவு தைரியமாட்டு பேசியிருக்கிறாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா அவங்க ரொம்பவே புகழ்ந்து தள்ளி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அன்பழகன் இப்படி மாறனா அவமானப்படுத்தினதையும் அதுக்கு தக்க பதிலடி வீரா கொடுத்ததையும் இந்த வீடியோவை டிஜிபி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அன்பழகனை கூப்பிடுறாங்க, என்னையா பண்ணிட்டு இருக்கிற, இதுதான் உன்னுடைய விசாரணையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ அன்பழகன் இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னது இல்லைங்க, இப்படிதான் நீ எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரிக்கு தான் நீ விசாரிக்கிறதுக்காக போவியா, விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண மாட்டியா என்ன, பாரு ஒன்னால இப்போ நம்மளுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே எவ்வளோ அசிங்கத்தை நீ ஏற்படுத்தி இருக்கிற, இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னை வேலையை விட்டு நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பழகனை வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க டிஜிபி. இதை பார்த்துட்டு அன்பழகன் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னையா தலை குனிஞ்சிட்டு இருக்கிற, இந்த மாதிரிலாம் நீ செய்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிடவும், இதெல்லாம் கேட்டு அன்பழகன் கூனி குறுகி நின்றுட்டு இருக்கிறாங்க. போய் என் முகத்திலே முழிக்காது அப்படின்னு சொல்லி அவர் திட்டவும், அங்கேருந்து அன்பழகன் நேராக அங்கே வராங்க. வந்ததுமே ரொம்பவே வீரா மேலே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வீடியோவையும் அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோம்னா எல்லாருமே வீராவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கான அந்த வீரா தானே, நம்மளை கடையில் அவ்வளோ பேரும் முன்னாடி வச்சு நம்மளை அவமானப்படுத்திட்டால, இவளை சும்மா விடக்கூடாது, இதுக்கு மேலே கண்மணிக்கே சும்மா இருக்க சொன்னாலும் சரிதான், ஆனால் அந்த வீராவையும் மாறேன்னு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பழகன் வீரா மேலே மாறன் மேலே ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணிக்கு அன்பழகன் ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாருங்க உங்களால் தான் மாறனுடைய கேஸையே நான் எடுத்தேன், ஆனால் இதுக்கு பிறகு நீங்களே மாறனுடைய கேஸை வாபஸ் வாங்கினாலும் சரிதான், ஆனால் அந்த மாறனையும் உங்கள் தங்கச்சி வீராவையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும், சார் நீங்கள் மாறனை என்னனாலும் பண்ணிக்கிடுங்க, ஆனால் என் தங்கச்சி நீங்கள் எதுவும் செய்திடாதீங்க அப்படிங்கவும், ஆமாங்க உங்கள் தங்கச்சியால் இன்னைக்கு நான் எவ்வளோ காணா நான் திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் உங்கள் தங்கச்சி என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, இதுக்கு பிறகு உங்கள் தங்கச்சி நான் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோங்க, எப்படி மாறன் மேலே நான் கோபத்தோடு இருக்கிறேன்னா அதே அளவுக்கு நான் வீராமலையும் கோபத்தில் இருக்கிறேன் அப்படிங்கும்போது, கண்மணி எவ்வளோ வீராவுக்காக அன்பழகன்ட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அன்பழகன் சொல்லியிருந்தாங்க, அது இதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட நீங்கள் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடவும், இதை கேட்டுட்டு கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வீரா கிட்ட போய் பேசுகிறாங்க, எதுக்கிட்ட நீ இந்த மாதிரிக்கு அன்பழகனை போட்டு அவமானப்படுத்தின அப்படிங்கும்போது, உடனே வீரா கண்மணியை பார்த்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இப்போ தான் என்னை ஃபோன் பண்ணி உங்ககிட்ட விஷயத்த சொன்னாரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் என் புருஷனை அவர் அவமானப்படுத்தினாரு, தேவையில்லாம விசாரணை பண்றேன்னு சொல்லிக்கிட்டு போற இடம் எந்த இடம்னாலும் விசாரணை பண்ணிட்டு இருப்பாரா என்ன, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுல்ல, அங்க வச்சு தானே விசாரணை பண்ணணும், இவர் என்னன்னா மாறன் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் வச்சு விசாரணை பண்ணிட்டு இருந்தா கடையில் உள்ளவங்கள என்ன நினைப்பாங்க, அதனாலதான் அவருக்கு கரெக்டான ஒரு பதிலடி கொடுத்தேன், உடனே உனக்கு ஃபோன் பண்ணி விஷயம் வந்துருச்சு போலுங்க அப்படிங்கவும், அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா நான் சொல்றதை கேளு, அந்த அன்பழகன் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியாது, அவர் மாறன் மேலதான் கோபத்துல இருக்கிறாரு, நீ தேவை
இல்லாமல் அவருடைய கோபத்தை வந்து நீ வந்து பகைச்சிக்காது அப்படிங்கும்போது, ஓஹோ அவர் வந்து என் மேலே கோபமாக இருக்குன்னு சொல்லிட்டு உன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, அதனால உடனே வந்து நீயும் எனக்கு வந்து பறிஞ்சு பேசுகிற மாதிரி நீ வந்திருக்கிறியா என்ன? என்னை பற்றிலாம் நீ கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம், உனக்கு வேற ஏதாவது திட்டம் போடுற வேலை இருக்கும், அந்த திட்டத்தை வந்து நீ அரங்கேற்றம் பண்ணு, என்னை பற்றி நீ கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு அவமானத்தோடு போகிறாங்க